ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 60 டேஸ் ஆஃப் கிறிஸ்மஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 25ஓட டயட் மீல் பிளானும் இன்றைக்குள்ள டே எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் ஒரு விலாகாக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மார்னிங் ஒரு 8 o'clock தான் நான் தூக்கமே எந்திரிச்சேன். நான் எந்திரிக்கும் போது என் குழந்தை என் கூடவே எந்திரிச்சார். எந்திரிச்சதுமே தாத்தா பாட்டி இப்படியே கேட்டுட்டு இருந்தார். அவர் சின்ன வயசுல இருந்தே தாத்தா பாட்டி கூடயே க்ரோனப் ஆகிட்டு வந்ததுனால என்னை விடைக்கும் அவங்க கிட்டேயும் அவங்க அப்பா கிட்டேயும் தான் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. பால் கொடுத்து ஸ்டொமக்கை ஃபில் பண்ணிவிட்டு அங்கிள் ஆண்டி கிட்ட அனுப்பலான்னு தான் நினச்சேன். ஆனால் பாலை காய்க்கிறதுக்குள்ளேயே அவர் அடம் பிடிச்சிட்டாரு, நான் போகிறேன் தாத்தா பாட்டி கிட்ட அப்படின்னு. பிறகு சரி அப்படின்னு அங்கே அவனை கொண்டு போய் விட்டுட்டு நான் இங்கே பாலை காய்க்க ஆரம்பிச்சிட்டேன். பால் காய்ச்சிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு கொடுத்தா தான் குடிப்பார். நான் துபாயில் ஒர்க் கிடச்சி போகும்போது குழந்தைய அம்மா கிட்ட தான் விட்டுட்டு போயிருந்தேன் பார்க்குறதுக்கு. ஸோ அவங்க இவ்வளோ நாள் அவனை பார்த்துட்டு இருக்கிறப்போ எப்படி பால் காய்ச்சி கொடுக்குறாங்களோ அந்த மெத்தடை தான் நானுமே ஃபாலோ பண்ணேன். டேஸ்ட் மாறினா ஒரு வேளை குடிக்க மாட்டான் அப்படின்னு. இவனுக்கு எப்படி பால் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா, ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சி தள்ளி போட்டு அண்டு கூடவே நாட்டு சர்க்கரையும் பாலில் போட்டு நல்லா அதை காய வச்சுட்டு ஆற வச்சு ஃபீடிங் பாட்டிலில் விட்டு கொடுத்துருவேன். அம்மா கொடுக்கும்போது டம்ளரில் கொடுத்தா கூட குடிக்கிறான், ஆனால் நான் கொடுக்கும்போது குடிக்க மாட்டேங்கிறான். அப்போ எங்கள் அம்மா தான் சரி ஃபீடிங் பாட்டிலில் விட்டு குடிப்பான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் இங்கே இருந்த ஃபீடிங் பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணி எனக்கு இன்றைக்கி பவர் கட்டு, ஸோ ஸ்டீம் பண்ண முடியலை ஃபீடிங் பாட்டில். ஸோ தட் நான் அதுக்காக செப்பரேட்டாக தண்ணி நல்லா கொதிக்க வச்சு பால் பாட்டிலில் விட்டு வச்சுருந்தேன். அப்படியே பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் நான் டெய்லியுமே எம்டி ஸ்டொமக்கில் மார்னிங் எடுக்கிற ட்ரிங்க் தான் எடுத்துக்கிட்டேன். நேற்றைக்கு இந்த க்ரீன் டீ ட்ரை பண்ணிவிட்டு கசப்பாக இருக்குது, நாளைக்கு கொஞ்சமாக குவான்டிட்டி போட்டு குடிச்சு பார்க்கணுன்னு சொல்லியிருந்தேன். அது எனக்கு ஓகேவாக இருந்தால் இதை கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் குவான்டிட்டி போட்டப்போ நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. இதையே நான் கண்டினியூ பண்ணலான் இருக்கேன் இந்த ஒரு பேக் காலி ஆகிறது வரைக்கும். அண்ட் அப்படியே அந்த ட்ரிங்கும் குடிச்சு முடிச்சுட்டு குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டிலில் பாலை ஃபில் பண்ணிவிட்டு அங்கிள் ஆண்டிக்கிட்ட இருந்து அவரை இங்கே கூட்டிகிட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவர் பாட்டில் குடிச்சிட்டு இருப்பார். அண்ட் இன்றைக்கி பவர் கட் அப்படிங்கிறதுனால எலக்ட்ரிக் குக்கரில் ரைஸ் போட முடியலை. எலக்ட்ரிக் குக்கரில் போட்டால் கொஞ்சம் கூட சீக்கிரம் ஆகும். ஸோ இன்றைக்கி நான் அதனால் ஸ்டவ்வில் தான் வச்சுருந்தேன். ஸ்டவ்லன்னா ஒரு 1/2 hour to 1 hour ஆகும் இந்த அரிசி வேகிறதுக்கு, இந்த கைக்குத்தல் அரிசி. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டே நான் அரிசியை குக் பண்ண ஸ்டவ்வில் வச்சுட்டு வீட்டில் மற்ற ஒர்க்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி பெருசாக ஒன்றும் ஒர்க் இல்லை. டைனிங் ஏரியா பக்கத்தில் இருக்கிற ஹேண்ட் வாஷ் ஏரியா கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு அதை தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஊருக்கு வந்ததுக்கப்புறமா ப்ராப்பராக இந்த டைமில் தான் சாப்பிடணுன்னே டைமிங் எதுவும் நான் வைக்கிறதில்ல. நான் எந்திரிக்கிறதே அன்டைமில் எப்போ 8 மணி 10 மணி இந்த மாதிரி எந்திரிச்சிட்ருக்கேன். ஸோ தட் இதில் எங்கே ப்ராப்பராக டைமிங் எல்லாம் வச்சு சாப்பிட்றது அப்படின்னு. எந்திரிச்சதுக்கப்புறம் எனக்கு எப்போ பசிக்குமோ அப்போ சாப்பிடுவேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் மீலாக ஒரு ஆரஞ்சு பழம் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரைஸ்க்கு தண்ணி வச்சுருந்தோம்ல அதுவும் கொதிச்சிருச்சு. அதுலேயுமே அரிசியை வேகிறதுக்கு போட்டுட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபிஷ் வாங்கியிருந்தோம். அதையுமே கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு வைப்போம் அப்படின்னு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு குழந்தைய இனி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக குளிக்க வைக்கிறதுக்காக ரெடி பண்ணேன். இவருக்கு குளிக்கிறதுக்கு எந்த லேசியுமே இல்லை, நல்ல ஆக்டிவாகிடுவார் குளிக்கணும் அப்படின்னுலாம் சொல்லும்போது. ஸோ மார்னிங் இன்றைக்கி இவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா என்னோடய மதர் இன் லா கொழுக்கட்டை மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இவருக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் அதே கொடுத்து சமாளிச்சிட்டேன் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை. அண்ட் இன்றைக்கி லன்ச் மட்டும் நான் பண்ணால் போதும். ஸோ தட் எனக்கு நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுனால எனக்கு நீ ஸ்பெசிஃபிக்காக பண்ண வேண்டாம். ஸோ மதர் இன் லா கொண்டு வச்ச அந்த கொழுக்கட்டையே ஹஸ்பண்டும் அண்டு குழந்தையும் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டாங்க. அண்டு கையோட அவரை நான் ஃப்ரெஷ்ஷப்பும் பண்ணிட்டேன். அவர் நான் பர்ஃப்யூம் போட்டு கொடுக்கும்போது அவர் கொடுக்குற போஸை பாருங்கள்.
அப்புறமா அவரை குளிக்க வச்சுட்டு ஹஸ்பண்ட் கிட்ட அவரை விட்டுட்டு ஃபிஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணி இன்றைக்கி நான் ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ தட் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஏற்றது மாதிரி ஃபிஷ்ஷை ரெடி பண்ணலாம் அப்படின்னு கிச்சனுக்கு வந்துட்டேன். ஹஸ்பண்டுக்கு இப்போ வந்து காலேஜில் வந்து லீவு. அவருக்கு நவம்பர் 24 வரைக்கும் இனி லீவு தான். அப்போ வரைக்கும் நான் இப்படி ஃப்ரீயாக ரிலாக்ஸாக நின்று ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் நானும் அவரையும் பார்த்து ஒர்க்கும் பண்ண போகிறேன். எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரியல. பட் இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படி நின்று ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபிஷ்ஷே இல்லாமல் சாப்பாடு எனக்கு இறங்காது அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு அப்படி தான். ஃபிஷ்ஷு எய்தர் ஃப்ரை பண்ணணும் இல்லை கறி வைக்கணும், எதுனாலும் ஓகே. ஆனால் எனக்கு ஃபிஷ் இல்லாமல் சாப்பாடே இறங்காது. ஃபிஷ் இல்லைன்னா எனக்கு எக்காவது இருக்கணும். எக்கு ஆம்லேட் போட்டு சாப்பாடில் வச்சு சாப்பிடணும் அப்படின்னா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் இந்த ரெண்டும் இல்லைன்னா சாப்பாடே சாப்பிட மாட்டேன்னு சொல்லலை, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்பேன். ஆனால் எனக்கு இது கண்டிப்பாக இருக்கணும், கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணும். ஆனால் எங்கள் ஊரில் மோஸ்ட்லி வந்து எல்லா வீட்லேயுமே அப்படி தான். மண்டே டு சாட்டர்டே கண்டிப்பாக ஃபிஷ் இருக்கும். சண்டே மட்டும் சிக்கன் எடுப்பாங்க இல்லை மட்டன் எடுப்பாங்க. சில வீட்டில் சண்டே கூட ஃபிஷ் வந்து குக் பண்ணுவாங்க. நான் எல்லாம் எங்கள் அம்மா வீட்டிலலாம் இருக்கிறப்போ சண்டே கூட நாங்கள் ஃபிஷ்ஷு குக் பண்ணி சாப்பிட்ருக்கோம். ஹஸ்பண்ட் வீட்டில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரேர் தான் நான் வந்து சண்டே வந்து ஃபிஷ் குக் பண்ணி சாப்பிட்றது. மண்டே டு சாட்டர்டே ஏதாச்சும் ஒரு ஃபிஷ் வாங்கி குக் பண்ணுவோம். சண்டே மட்டும் பீஃபோ இல்லை மட்டனோ இல்லை சிக்கனோ ஏதோ ஒன்று எது கிடைக்குதோ அதை வாங்கி குக் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இருக்கும். எங்கள் ஊர்லேயுமே அப்படி தான். மோஸ்ட்லி எல்லா நாளுமே ஃபிஷ் எல்லாருக்கு வீட்லேயுமே இருக்கும். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில், அதுவும் இந்த மார்த்தாண்டம் நாகர்கோயில் இந்த ஊரில் எல்லாம் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து டெய்லியுமே ஃபிஷ் வந்து வீட்டில் குக் பண்ணுறது பற்றி. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த ஃபிஷ்ஷோட நேம் எனக்கு தெரியல, அங்கிள் வாங்கிட்டு வந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் ஃபிஷ் தான். அண்ட் அதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக மேரினேட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மசாலா இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் டெடிக்கேட்டடாக ஷேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மசாலா தான், அதை தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்றைக்கி வந்து கூட்டுக்கு வந்து கொஞ்சம் லேடிஸ் ஃபிங்கர் இருந்துச்சு, இதை வச்சே இன்றைக்கி குழம்பும் பண்ண போகிறேன், கூட்டு பண்ண போகிறேன். இன்றைக்கி பவர் கட் ஆயிடுச்சு. ஸோ தட் என்னோட மதரின்ல வந்து அவியல் பண்ணணும்னு அரைச்ச தேங்காவை கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு வெண்டைக்காய் கூட்டு பண்ண போகிறேன். அண்ட் தேங்காவே இல்லாமல் மோர் குழம்பு, வெண்டைக்காய் மோர் குழம்பு பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம குழம்பு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஆயில் விட்டு வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வெண்டைக்காவை டைரெக்டாக மோர் குழம்புல போடும்போது அது நல்லா இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு ஆயிலில் வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதே ஆயிலில் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக ஜீரகம் போட்டு அதையுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதில் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலரில் ஆகிறது வரைக்கும் நல்லா வதங்கணும். இதை இப்படி வதக்கிட்டே இருக்கிறப்போ ஹஸ்பண்ட் ஓடி வந்து சொன்னாங்க, என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு பையன் வந்து வீட்டுக்கு வாரான், ஏதாச்சும் மத்தியானம் லஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு. எனக்கு டக்குன்னு என்ன பண்ணுறதுனே தெரில. ஓடி போய் என்னோட மதரின்லா கிட்ட சொன்னேன், ஆண்டி இப்படி ஒரு பையன் வீட்டுக்கு வரான், என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு. லக்கிலே அவங்களும் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறதுக்காக மேரினேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் ஒரு 2 பீஸ் ஃபிஷ்ஷை தந்து விட்டுருந்தாங்க. அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டேன். ரைஸ் வந்து அந்த பையனுக்கு மட்டும் கொஞ்சம் செப்பரேட்டாக போடுவேன். ஏன்னா நான் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் மட்டும் கொஞ்சமாக போட்டிருந்தேன். ஸோ இனி செப்பரேட்டாக அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ அதுக்காகவும் சீக்கிரமாக வேகிற அரிசி ஆண்டிக்கிட்டே இருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். அதை வாங்கி கொண்டு வந்து வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச தக்காளி நல்லா வதங்குறதுக்காக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி வதங்கினப்புறப்போ மஞ்சள் தூள் மிளகுத்தூள் போட்டு நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம்ல வெண்டைக்காய் அதையும் போட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிட்டு அது நல்லா வதங்கினப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணி அதை ஆறுறதுக்காக ஒரு பக்கமாக வச்சுட்டு இன்னொரு பக்கம் அந்த பையனுக்கு மட்டும் சாப்பாடு போடுறதுக்காக தண்ணி கொதிக்க வைக்க ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு வெண்டைக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு வெண்டைக்காவையும் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிகிட்ருக்கேன். வெண்டைக்காய் வந்து எனக்கு ரொம்ப குட்டியாக கட் பண்ணால் தான் கூட்டுக்கு பிடிக்கும். குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஓகே, ஆனால் கூட்டு சாப்பிட்றதுக்கு குட்டியாக கட் பண்ணால் தான் பிடிக்கும்.
அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நம்ம வதக்கி வச்ச அந்த இது இருக்கும்ல மோர் குழம்பு பண்ணுறதுக்கு, அதுவும் நல்லா ஆறிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தயிரை விட்டால் தான் தயிர் தெரிஞ்சு போகாது. இல்லைன்னா தயிர் ஒரு மாதிரி சூடாக இருக்கும்போதே தயிரை விட்டுட்டோன்னா தெரிஞ்சிரும். ஸோ தயிர் கூடவே கொஞ்சம் தண்ணியும் விட்டு மிக்ஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் வெண்டைக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதும் தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய், அது கூடவே வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேமை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கை எடுக்காமல் விடாமல் நல்லா கிளறணும். இந்த வெண்டைக்காயில் இருந்து ஒரு மாதிரி ஒரு தண்ணி மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துட்டே இருக்கும். அது போகிறது வரைக்கும் நல்லா விடாமல் வந்து கிளறிட்டே இருக்கணும். இன்னொரு பக்கம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக தவாவில் 1 by 1 நான் போட்டுட்ருக்கேன். அண்ட் கூட்டும் ஏதோ லக்கிலி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் பண்ணேன். ஃபிஷ்ஷு மட்டும் அந்த பையன் வாரதுனால கொஞ்சம் குறைவாக இருந்தது மாதிரி இருந்ததுனால தான் ஒரு 2 பீஸ் ஆண்டிகிட்ட போய் வாங்கியிருந்தேன். அண்ட் அதையும் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக போட்டுட்டு இன்னொரு பக்கம் கூட்டையுமே வச்சுட்டேன் அப்படின்னா நம்மளோட லஞ்ச் வந்து சூப்பராக ரெடி ஆகும். அண்ட் இன்னொரு பக்கம் கூட்டை நல்லா விடாமல் கிளறி அந்த வெண்டைக்காயில் இருக்கிற அந்த தண்ணி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும்ல, அதெல்லாம் போய் வெண்டைக்காய் இந்த மாதிரி உதிரியாக ஆகணும். உதிரியாக சூப்பராக ஆயிடுச்சு. இந்த டைமில் அரைச்சி வச்ச அந்த கோகனட்டை, அந்த பல்ஸ் மோடில் நம்ம அரைச்சி எடுத்த அந்த கோகனட் இருக்கும்ல, அதை இது கூட போட்டால் போதும். இதில் வந்து மஞ்சள் தூள், மிளகுத்தூள், உப்பு, சீரகம், அப்புறமா ஒரு பல் பூண்டு, ஒரு வெங்காயம் இவ்வளவும் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்து ரெடி பண்ணது. அப்படியே நம்மளோட லஞ்சும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து இதுதான். இது இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்த புது வரவு. என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பேர்ட் லவ்வர். ஸோ அவர் வந்து இப்படி நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ரீட்ஸ் வந்து வாங்கி போட்டுப்பார். பெரிய கேஜே கெட்டி வச்சுருக்காரு. கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோவில் உங்களுக்கு அந்த கேஜை காமிக்கிறேன். இன்றைக்கி அவர் இது வந்து வாங்கிட்டு வந்து ஹாப்பியாக ஷேர் பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் இன்னொரு பக்கம் அந்த பையனும் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டாங்களா, ஸோ அவருக்காக ஒரு ஆம்லேட்டும் போட்டு இன்றைக்கி லஞ்ச் வந்து அந்த பையனுக்கும் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு பாத்திரம்லாம் கழுவி கிச்சனையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் மத்தியானம். பையன் வந்து ஆஃப்டர்நூன் மேலே அம்மா வீட்டுக்கு போயிருந்தான். அதனால தான் அதுக்கு மேலே எனக்கு அவனை காமிக்க முடியலை வீடியோவில் எதுவுமே. அண்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆகிட்டு இன்றைக்கும் நைட்டு டின்னருக்கு நேற்றுக்கு மாதிரியே நான் கரும்பு ஜூஸ் தான் எடுத்திருந்தேன். அண்ட் என்னோடய ஹஸ்பண்டோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு விளையாடுறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க த்ரோபால் விளையாடுவாங்க டெய்லியுமே ஈவினிங். ஸோ அவங்களுக்காக டின்னர் பண்ணலாம் அப்படின்னு சப்பாத்தியும் சன்னா கிரேவியும் தான் பண்ணி கொடுத்துருந்தேன். இதை டெடிக்கேட்டடாக ரெசிபி ஷேர் பண்ணலை, ஜஸ்ட் அந்த கிளிப்பிங்கை மட்டும் எடுத்திருக்கேன். அண்ட் அவ்வளோதான் என்னோடய டே இன்றைக்கி இப்படி தான் போச்சு. நாங்கள் இன்றைக்கி வெளியில் எங்கேயும் போகலை. வெயிட் லாஸ் பற்றி இல்லை நம்ம போடுற வீடியோஸ் பற்றி எது ஷேர் பண்ணணுன்னாலும் எது பேசணுன்னாலும் இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் பேஜ் போய் பாருங்கள். வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த vlog பிடிச்சிருக்கா அப்படின்னும் அதை பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை.